வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஒவ்வொரு நிமிடமும் இயற்கையின் சீற்றங்கள் நம்மளை மிரட்டி கொண்டு இருக்கின்றன. இங்கு சிவப்பறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது, அங்கு மஞ்ச அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் இன்னொரு புறம் மர்மக்காய்ச்சல் பரவிக்கொண்டிருக்கிறது என்கின்ற சூழல், இன்னொரு புறம் கொரோனாவை போன்று ஒரு தொற்று பரவுவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் 300 வைரஸ்கள் காணாமல் போன விடயம் என்கின்ற பீதி, கடல் கோளினால் ஒரு குறிப்பிட்ட பகுதி அழிந்துவிடும், இது சித்தர் வாக்கு என்று ஒரு சிலர் சொல்லக்கூடிய செய்தி என ஒட்டுமொத்தமான பீதி மனதை கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் ஒவ்வொருவருமே சந்தித்துக் கொள்வதும் பேசிக்கொள்வதும் நாம் சார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் ஒரு சந்தோஷ நிகழ்வாகத்தான் இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்று நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து பேசலாம் என்று தான் நினைக்கின்றேன். இது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தி அல்ல, ஆனால் இது தேவையான ஒரு செய்தி என்பதால் இதை கையில் எடுத்துக்கொண்டு நான் இங்கு பேசுவதற்கு களம் அமைத்திருக்கின்றேன். எப்பொழுதுமே நாம் ஊடகங்களை பார்ப்பது வாடிக்கை, செய்தித்தாள்களை பார்ப்பது வாடிக்கை, ஊடகங்களை பார்ப்பது வாடிக்கை. காரணம், நமக்கு பேசுவதற்கான செய்திக்களங்கள் எங்கிருந்து கிடைக்கிறது, ஏதாவது ஒரு தகவல் இருக்கிறதா என்பதுதான் அந்த தேடலின் வெளிப்பாடு. அப்படி தேடுகின்ற பொழுது குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அது சார்ந்த தகவல்களை தேடுவதைத்தான் நான் களமாக வைத்திருக்கிறேன். அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தமிழகத்தில் நடந்ததாக ஒரு சம்பவம் ஒரு செய்தித்தாளிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. அது ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை குறித்த அந்த தலைப்புச் செய்தியை பார்த்தபோதே சற்று வியந்து போனேன் என்பதை விட நாம் மனிதர்களா என்கின்ற கேள்விதான் மனதிற்குள் எழும்பியது. ஆயினும் அந்த செய்தியை நாம் முழுவதாக படித்துவிட வேண்டும் என்கின்ற உந்தலில் அந்த செய்தியை குறித்து தேடலுக்குள் சென்றேன். செல்கின்ற பொழுது ஒரு விசித்திரமான ஒரு தகவல் அதிலே சொல்லப்பட்டிருந்தது. ஒரு பெண்ணை 2 பேர் ஒரே நேரத்தில் பாலியல் வன்கொடுமை செய்த காரணத்தினால் அந்த பெண் மரணத்தை தழுவிவிட்டார் என்பதுதான் அதில் பதிவு. அதை பார்க்கின்ற பொழுதும் அதை படிக்கின்ற பொழுதும் மனதிற்குள் ஒரு உறுத்தல், இங்கு நாம் மனிதர்களாக இருக்கிறோமா அல்ல மிருகங்களாக இருக்கிறோமா என்று. இந்த உலகத்தில் ஒரு உயிர் படைக்கப்படுகிறது என்றால் அந்த உயிர் வாழ்வதற்கு இறை கொடுத்திருக்கக்கூடிய கடைசி நாள் வரை அந்த உயிர் வாழ வேண்டும். அதுதான் இயற்கையின் நீதி. ஆனால் இங்கு ஒரு சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக அந்த உயிர்களை அழிப்பது அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்பதை விட மனிதநேயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். இந்த களம் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் திருப்பத்தூர் மாவட்டம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டம் சந்திராபுரம் என்கின்ற ஊரைச் சேர்ந்த பொன்னார் வட்டம் என்கின்ற பகுதியில்தான் இங்கு நடந்திருக்கிறது. இங்கு சிவா என்கின்ற ஒரு இளைஞர் இருக்கிறார். அவருக்கு 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெறுகிறது. அவருடைய மனைவியின் பேர் சந்தியா. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து இணக்கமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் பெங்களூரில் வேலை கிடைத்து சிவா பெங்களூருக்கு வேலைக்காக சென்று விடுகிறார். சந்தியா அவர்கள் வீட்டில் தனியே இருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்களுடைய பக்கத்து பகுதியை சார்ந்த குமரேசன் என்கின்ற ஒரு இளைஞரோடு அவருக்கு பழக்கம் ஏற்படுகிறது. இந்த குமரேசனும் சந்தியா அவர்களும் சுமார் 7 வருடங்கள் ஒரு பழக்கத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அதிலே வருகிறது. அது என்ன பழக்கம், எதற்காக பழகினார்கள் என்கின்ற விடயத்தை குறித்து நான் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் பழகிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் ஒரு 2 வருடத்திற்கு முன்பு விக்னேஷ் என்கின்ற ஒரு இளைஞரோடு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் சந்தியா அவர்கள். எனவே இந்த குமரேசனுக்கு தெரியாமல் விக்னேஷோடும், விக்னேசனுக்கு தெரியாமல் குமரேசோடும் இவர்களுடைய பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் குமரேசன் அந்த ஊரிலிருந்து வேறொரு இடத்திற்கு தள்ளி வேலைக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. எனவே அப்படி வேலைக்கு செல்கின்ற குமரேசன் சந்தியாவிடம் கண்டிப்புடன் சொல்கின்றான், நீ விக்னேஷுடன் பேசுவதோ பழகுவதோ எனக்கு பிடிக்கவில்லை என்று. ஆனால் சந்தியா அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே ஒரு கட்டத்தில் சந்தியாவிற்கும் குமரேசனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு நடக்கிறது. இந்த சூழலில்தான் ஒரு நாள் குமரேஷ் இங்கு வருகின்றான், ஊருக்கு வருகின்றான். வருகின்ற பொழுது சந்தியாவை சந்திக்கின்றான்.
சந்தியாவை சந்தித்து சந்தியாவிடம் பலவந்தமாக தன்னை ஆண் என்று நிரூபிப்பதற்கான முயற்சிக்குள் அவன் இறங்குகின்றான். அதற்கு சந்தியா உடன்படவில்லை. காரணம், அவளுக்கு விக்னேஷ் மேலிருந்த ஒரு மரியாதை, மதிப்பு ஏதோ ஒன்று என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே அவளுக்கு குமரேசனோடு ஒரு இணக்கமாக செல்வதற்கு விருப்பமில்லை. ஆனால் குமரேசன் பலவந்தப்படுத்தி தன்னை ஒரு ஆண் என்கின்ற அந்த இதை நிரூபிப்பதற்கான முயற்சியை எடுக்கிறான். அதே சூழலில் அப்பொழுது அந்த வீட்டுக்குள் நுழைகின்ற விக்னேஷ், நீ குமரேசனோடு நெருக்கமாக இருப்பதற்கு உனக்கு விருப்பமாக இருக்கிறதா? அப்படி என்றால் நீ என்னோடும் இப்பொழுது இருக்க வேண்டும் என்று அவளை வற்புறுத்தி அவனும் அதுபோன்ற ஒரு கொடூரத்தை செய்கின்றான். இந்த கொடூரத்தை 2 பேரும் மாறி மாறி செய்கின்ற பொழுது அந்த பெண்ணால் பொறுக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவள் மூச்சு தடுமாறி மரணத்தை தழுவி விடுகிறார். இந்த மரணம் அடைந்தவுடன் இவர்கள் 2 பேருமே அந்த வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார்கள். ஓடிவிட்ட பின்பு இவர்கள் மகளிர் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சந்தியா. எனவே மகளிர் குழுவில் பணம் பெறுவதற்காக மாது என்கின்றவர் அந்த வீட்டிற்குள் நுழைகின்றார். அப்படி நுழைகின்றவர் அங்கு பார்க்கக்கூடிய அந்த சூழல் அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது. காரணம், அங்கு சந்தியா இறந்த நிலையில் கிடைக்கிறார். உடனடியாக மாது அவர் காட்டுக்கத்தல் கத்துகிறார், அலறுகிறார், வெளியே ஓடி வருகிறார். ஊரில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கூடி விடுகிறார்கள். காவல்துறைக்கு செய்தி போகிறது. காவல்துறை விசாரணையை ஆரம்பிக்கிறது. காவல்துறை பல வழிகளில் விசாரித்து பார்க்கிறது. ஒரு தெளிவும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் சந்தியாவுடைய கைபேசியை கைப்பற்றுகிறது காவல்துறை. எப்பொழுதுமே ஒரு மரணம் நடைபெறுகின்றதென்றால் காவல்துறை அங்கு இருக்கக்கூடிய தடயங்களை பெறுவது வாடிக்கை. அப்படித்தான் சந்தியாவுடைய அந்த கைபேசியை காவல்துறை பெறுகிறது. அந்த காவல்துறை சந்தியாவுடன் அந்த கைபேசியை கைப்பற்றிய பின்பு அந்த கைபேசியை ஆய்வுக்கு அனுப்புகிறது. அதில் யார் யாரிடம் பேசிக்கொண்டு இருந்தார்கள் என்ற விவரங்கள் திரட்டப்படுகிறது. அப்படி திரட்டப்படுகின்ற பட்சத்தில் இந்த 2 பேரிடமும் அதிகம் பேசிக்கொண்டு இருந்ததாக அந்த செய்திகள் வருகின்றன, அந்த செய்தி குறிப்புகள் சொல்கின்றன. உடனடியாக காவல்துறை இந்த 2 பேரையும் அழைத்து கொண்டு போய் விசாரணை செய்கிறது. விசாரணை செய்கின்ற பட்சத்தில் 2 பேருக்குள்ளும் ஒரு முரண்பாடான தகவல்களை அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதன் பின்பு காவல்துறை தான் சார்ந்த வழியில் விசாரணையை ஆரம்பித்த பொழுது அவன் மீது பழி சொல்லி இவன் உண்மையை சொல்ல, இவன் மீது பழி சொல்லி அவன் உண்மையை சொல்ல, ஒட்டுமொத்தமான உண்மை காவல்துறைக்கு தெரிந்து விடுகிறது. இந்த இருவரும் செய்த அந்த கொடூரத்தை கேட்ட காவல்துறை அதிகாரிகள் அதிர்ந்து விட்டார்கள். இப்படியும் மனிதநேயமற்ற செயல்பாடுகளை செய்வார்களா என்கின்ற கேள்வி அவர்கள் மனதிற்குள் எழ, உடனடியாகவே இவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து இப்பொழுது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு உடல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி மனிதநேயம் பல இடங்களில் சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஒரு திரைப்படத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும், அது வசந்த மாளிகை என்று நான் நினைக்கின்றேன். ஒருவர் விருப்பப்பட்டு உன்னோடு வருவதாக இருந்தால் அவர் பத்தினி என்று இருந்தாலும் விட்டு விடாதே. வேண்டாம் என்றால் அவள் விலைமாதராக இருந்தாலும் தொடாதே என்கின்ற ஒரு கருத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கும். ஏறக்குறைய மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருக்கலாம் அல்லது எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒருவருடைய விருப்பத்தை மீறி ஒருவருடைய உயிரை பறிப்பதும் அவர்களுடைய உணர்வுகளை தூண்டுவதும் அவருடைய உணர்வுகளை அழிப்பதும் இங்கு மனிதநேயத்திற்கு உகந்ததல்ல. இதை ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் என்கின்ற களத்தில்தான் இந்த செய்தியை நான் உங்கள் முன்னால் எடுத்து வைத்தேன். நன்றியுடன் இன்பா.